விஜய் பற்றிய கணிப்பு இருக்குல்ல. இப்போ முதல்ல 1 சீட்டு 2 சீட்டு வாங்குவார்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்படியே தேர்தலை நெருங்கும் போது ஒரு சிங்கிள் டிஜிட்டில், அதாவது 10க்குள்ளே வருவார் அப்படின்னு அப்படியே சொன்னாங்க. அப்புறம் அந்த ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த பிறகு ஒரு 15 சீட்டு வந்துடுவார் போல இருக்கப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 25 ஆச்சு, 30 ஆச்சு, இப்போ வந்து 40ங்கிற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா தான் இந்த விஷம் அப்படியே ஏறும் இல்லை. இது விஷமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது எதிர்காலங்கிறது டேர்மா சொல்றீங்க, புரிஞ்சுக்க. ஆமாம்மா, இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு புதிய தலைவராக, மக்கள் விரும்புகிற ஒரு தலைவராக வந்துட்டார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய ஊர்களில் பெண்கள் ஓட்டை தான் அவர் வந்து கபலீகரம் பண்ணியிருக்கிறார். அது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள், அது இல்லாமல் திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகளில் கணிசமாக கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த குடும்பம் திமுக குடும்பம், இந்த குடும்பம் அதிமுக குடும்பம்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையும் வந்து விஜயின் வரவு உடைச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் வரப்போகிறாரு. இப்போ இங்கே ஒரு பெரிய கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, பிஜேபி பல வழிகளில் உள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அவங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தாங்க. இப்போ கரெக்டாக விஜயை பிடிச்சிட்டாங்க. இந்த தேர்தலில் அவங்க இணைந்து செயல்படலைன்னா கூட அடுத்த தேர்தலில் கட்டாயமாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்லிங்க் இருக்குது அப்படின்லாம் இப்போவே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அப்படி ஒரு முடிவை எதிர்காலத்தில் கூட விஜய் எடுக்காமல் இருந்தாருன்னா இந்த தமிழக அரசியலில் இன்னொரு 50 வருஷம் அவர் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி அவருடைய கட்சி ட்ராவல் பண்ணலான்னு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு மக்கள் உங்களை சந்தேகப்படாமல் நம்பணும். ஓகே, அப்படி ஒரு அரசியலை எதிர்காலத்தில் அவர் முன்னெடுக்கணும். இன்னைக்கு முதல் தேர்தலே அவருக்கு இவ்வளவு வாக்கு வங்கி வரும்னு எல்லாரும் பேசுனது உண்மையாயிருச்சுன்னா கட்டாயமாக தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக விஜயனுடைய கட்சி வரும். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.